வணக்கம். இன்னைக்கு சுவையான பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் 4 கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் 4-5 பூண்டு பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கியதும் அது கூட 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஃபுல்லாக நல்லா வதக்க தேவையில்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் வச்ச கிழங்கு எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஒன்று கொஞ்சம் கடிக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அதை நல்லா சேர்த்துட்டு இதோட கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்கு எல்லாம் நல்லா கொதித்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திக்கான டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். கோதுமை மாவு 5 கப், அது கூட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க.
எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்ல ஹாட்டான ஆயில் எடுத்து இந்த மாவு பிசைஞ்சு வச்ச மாவில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எண்ணெய் எதுவுமே குடிக்காது. மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் தேய்ச்சிட்டு நல்லா எண்ணெயில் விட்டு எடுங்க.